ஸோ இதுதான் என்னோட ஐடியா மேடம். வாவ், பிரில்லியன்ட் ஐடியா. ஐ அம் இம்ப்ரெஸ்ட். பார்த்தல செலெக்ஷன் அப்படி யார் செலெக்ஷனு? டேய் நான் செலக்ட் பண்ணி என்னைக்குமே தப்பானதே இல்லை. நல்ல ஐடியாடா, இதே செய். தேங்க்யூ சார். அப்புறம் மேடம், எனக்கு இன்னொரு சின்ன ரிக்வெஸ்ட். இந்த ஐடியாவை நான் தான் கொடுத்தேன்னு சொல்லி வித்யா மேடம் கிட்ட சொல்லிடாதீங்க. அப்புறம் அவங்க என் மேலே கோவப்படுவாங்க. ஆமால, இது வித்யாவோட வேலை இல்லை. பாரு, நேற்று வந்த பையன் அவன் என்னம்மா ஐடியா கொடுக்குறான். அவன் சும்மா தான் உட்காந்து ஒழுங்காக வேலை செய்யறதுல தெரியுமா? நெல்லு, நான் வித்யா அப்புறம் போய் கேட்குறேன். ஏங்க நீங்க எதுவும் போய் கேட்டுறாதீங்க. அப்புறம் இந்த விஷயம் கார்த்திக்கு தெரிஞ்சிச்சுன்னா, ஐம் சாரி, ஐ மீன் கௌதமுக்கு தெரிஞ்சிச்சுன்னா பெரிய பிரச்சனையே வந்துடும். அவன் வேலையில் ரொம்ப சின்சியராக இருக்கான். நான் சொல்கிறேனே, இந்த புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேரும் பேக்கேஜாக வேலைக்கு எடுத்த பத்தியா, அது என் தப்பு. என்ன சொல்லணும்? சரி டே, உன் ஐடியா சூப்பரா. சரி நீ கிளம்பு. சரி சார். மேடம், வித்யா மேடம் கிட்ட இல்லை நீ பயப்படாத, அவட்ட சொல்ல மாட்டேன். இது ஏன் ஐடியா மாதிரி அவட்ட சொல்லி அவளை பண்ண வச்சிடுறேன். ஓகே மேடம், ஓகே மேடம். மேடம், உங்ககிட்ட இன்னொரு விஷயம் பேசணும் மேடம். இதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண அந்த சிரம்பனோட ப்ராஜெக்டோட ஃபைலை நான் பார்த்தேன் மேடம். அந்த ப்ராஜெக்டில் நிறைய ஏரர்ஸ் இருந்துச்சு. ஒரு கட்டத்துக்கு மேலே அதோட கணக்கு வழக்கு எல்லாமே லாஜிக்கே இல்லாமல் இருந்துச்சு மேடம். எனக்கு என்னவோ அந்த கான்ட்ராக்டர் உங்களை ஏமாற்றிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சிரம்பன் ப்ராஜெக்ட் worth 5 million. ஆமாம், அதில் ப்ராஃபிட் கொஞ்சம் கம்மியாக வரும்போது எனக்கு கொஞ்சம் சஸ்பிஷியஸாக தான் இருந்துச்சு. இந்த ப்ராஜெக்ட் ஹனா தானே பண்ணா? அப்படி தான் போட்டுருந்துச்சு மேடம். ஓகே, நான் பார்த்துக்கிறேன். சரி, நீ போய் வேலையை பண்ணு. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ சார். ஓகேடா, சரி போய்ட்டு வா. பாத்தியா ரஞ்சினி, கடவுள் வந்து கேப்பில் காமிச்சிட்டாரு. என் செலெக்ஷன் தப்பு இல்லை, ராஜா இன்றைக்குமே கரெக்டு தான் அப்படின்னு. இவன் பாரு கன்னு மாதிரி வேலை செய்கிறான். இவருக்கா இல்லை வித்யா, மிந்தி மாதிரி வேலை செய்யறது இல்லை தெரியுமா?